தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருஞான சம்பந்தருடைய இசை விழா நிகழ்ச்சியானது மிகச் சிறப்பான முறையில் நிறைவாக நம்முடைய தேனுபுரீஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையை பெற்றிருக்கிற சுகாம்சனா ஓதுவார் அவர்கள் சிறப்பாக பாடி சிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு 1.5 மணி நேரம் அவர்கள் பாடி சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 1.25 மணி நேரம் பாடி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர் கரூர் சாமிநாதன் ஐயாவிடத்தில் பயின்ற மாணவன். கரூர் சாமிநாதன் ஐயா அவர்களை அழைக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக எனக்கு விருப்பம். போன முறை நம்முடைய குடமுழுக்கு நடைபெற்ற முதலாண்டு விழாவின் போது அவரை அழைப்பதற்காக அவரிடத்தில் பேசி ஒப்புதல் எல்லாம் பெற்றிருந்தேன். ஆனால் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால் வர இயலவில்லை என்று அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாலே தெரிவித்து வேறு ஒருவரை ஏற்பாடு செய்து அமைத்தார்கள். ஆனால் அவர் பாடவில்லை என்ற வருத்தம் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. வாய்ப்பு நேரும் போது அவரை அழைக்கலாம். ஆனால் அவருடைய மாணவ செல்வர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சுகச்சனா அவர்கள் மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார். அந்த முத்துக்குமாரன் சாமி பாடலை பாடினார்கள். அந்த பாடலை கரூர் சாமிநாதன் பாடி நான் பல முறை யூடியூப்ல கேட்டிருக்கிறேன். அதே மெட்டில் அதே பாணியில மிகச்சிறப்பாக பாடி சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி வாழ்த்தி இப்படி நாம் இங்கே அழைக்கிற போதெல்லாம் வருகை தந்து இங்கே இசை நிகழ்ச்சி நிகழ்த்த வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு தேனுபுரீஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அது அரசு கோயிலில் பணி செய்வதனாலே பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. வெளியில் அனுப்பதுக்கெல்லாம் பெரும்பாலும் அனுப்பதிப்பதில்லை. அதனால அது தேனுபுரீஸ்வர பெருமானுடைய கருணையினாலே அவர்கள் நாம் அழைக்கிற போது பாடுவதற்கான ஒரு நல்ல சூழலை அந்த பெருமான் அருள வேண்டும் என்று வேதகிரீஸ்வர பெருமான் மூலமாக அவருக்கு நாம் விண்ணப்பம் வைப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, அருமையான இந்த இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்து நேற்று இரவும் இன்று பகலும் இப்பொழுதுமாக 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக இசை கருவியை வாசித்த நம்முடைய விஜயராகவன் அவர்களுக்கும் முழவிசை கருவியை வாசித்து சிறப்பித்த மணிக்குடி சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் அடுத்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட போதெல்லாம் நமக்கு ஆண்டுதோறும் உணவளிக்கின்ற காலை சிற்றுண்டியும் பகல் உணவையும் நேற்று அளித்த ஆசிரியர் ஏழுமலை அவர்களுக்கும் இரவு சிற்றுண்டி வழங்கிய சதாசிவ பரபிரம சிவனையார் திருக்கூட்டம் சிவ தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் காலையிலே சிற்றுண்டி வழங்கிய திருக்கோழிக்குன்றம் ஆசிரியர்கள் இப்பொழுது குடியிருக்கிற செல்வகுமார் கற்பகம் ஆகிய இணையர்களுக்கும் பகல் உணவு அளித்த வேணுகோபால் அவர்களுக்கும் இப்பொழுது இரவு உணவு நமக்கு அளிக்க இருக்கிற ஆசிரியர் நகர் பகுதியை சார்ந்த என் பக்கத்தில் இருக்கிற ஐயா அவருடைய வாழ்க்கை துணை நலம் மல்லிகா கண்ணியப்பன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நேற்று இரவில் இருந்து இந்த முற்றோதல் நிகழ்ச்சியில் இந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் காலையில் நடந்த இந்த இன்னிசை விரிவுரை எல்லாம் ஒளிப்பட கருவியின் மூலமாக சிறப்பான முறையில் அதை பதிவு செய்து அதை வெளியிட இருக்கிற மாவீரன் ஒளிப்பட கூடத்தாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்துக் கொண்டு, அவர்களுக்கு முதல்ல இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதனை தொடர்ந்து இந்த ராஜமஹால் நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ராஜமஹால் திருமண மண்டபத்தில் வருகிற அன்பர்கள் தங்குவதற்கும் நம்முடைய இசைக்கருவி வாசிக்கிற அன்பர்கள் தங்குவதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் முன்வந்து இடத்தை கொடுக்கிற அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் ஆடை சார்த்தப்பட இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனாலும் உங்கள் முன்னாலே அவருடைய ஒப்புதலோடு சொல்கிறேன். நம்முடைய கோவை பேரூர் அருப்பணி மன்றத்தின் சார்பில் பல இடங்களிலே தமிழ் வழிபாட்டுக்கான பயிற்சி வகுப்பு, திருமணம், புதுமனைப்பு விழா, மற்ற வாழ்வியல் சடங்குகள், கோவில் வழிபாடு, குடமுழுக்கு எல்லாம் எப்படி செய்வது என்பதை ஒரு பயிற்சி வகுப்பாக 3 நாள் நடத்துவார்கள். அதனுடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய திருவாளர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அந்த வழிகாட்டுதலில் அந்த அமைப்பினுடைய செயலாளர் எளியனுடைய மாணவ செல்வர் எளியனிடத்தில் தந்தையாரிடத்தில் சமய விசேடதிக்கை பெற்றும் எளியனிடத்தில் நுண்மை தீக்கையும் ஆசிரியர் திருமுழுக்கும் பெற்ற குமரலிங்கம் அவர்கள் செயலாளராக இருந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். போன மாதம் கூட கற்பகம் கோவை கல்லூரியிலே நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் ஆங்காங்கே நடக்கிற இடங்கள் நடக்கும், விரும்புகிற அன்பர்கள் நடக்கும். அந்த வழிபாட்டில் நிறைவு நாள் அன்றைக்கு அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுகிற அந்த பயிற்சி நண்பர்களுக்கு, தீக்கை பெறாத நண்பர்களுக்கு தீக்கை செய்து வைக்கிற பணியை அடியன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறேன். அந்த பயிற்சி வகுப்பை அவர்கள் திருக்கழுக்குன்றத்தில் நடத்த வேண்டும் என்று ரொம்ப விரும்பி சங்கரலிங்கம் மூலமாக இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு தக்க இடம் வேண்டும் என்று கேட்டபோது இப்போ வந்த இடத்துல நம்முடைய குமரேசன் அவர்களை
அந்த 3 நாட்கள் அடுத்த மாதம் ஜூலை மாதத்துல ஒரு 3 நாள் நடைபெறும். சனி ஞாயிறை ஒட்டியது நடைபெறும். அது திருக்கழுக்குன்றம் ராஜமஹாலில் நடந்தால் பக்கத்திலே மலை மேல வேதகிரி பெருமானுடைய அருளோடு கலந்த மண்டபம் அது. அதனால அந்த மண்டபத்தை கொடுக்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டேன். ரொம்ப மனம் வந்து 3 நாள் என்னங்கன்னா 4 நாள் கூட எடுத்துங்க, திருமண நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை சொன்னேன். அது ஆடி மாதம் இருக்காதுன்னு சொன்னேன். நீங்க சங்கரலிங்கிட்ட சொல்லி அது மேனேஜருக்கு சொல்லிடுங்க, நான் மறந்துடுவேன் சொன்னார். அவர் அந்த தேதியை கொடுத்திருக்கிறேன். கட்டாயம் அந்த இடத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அதுல வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த வழிபாட்டு பயிற்சியில கலந்து கொள்ள வேண்டும். 3 நாள் 2 நாள் நிறைவாக நடைபெறும். 3ஆம் நாள் அந்த செய்முறை வகுப்பு என்று, வேள்வி என்றால் எப்படி செய்வது, ஏனோ தானோ என்று செய்வதில்லை, எப்படி அதை ஒழுங்காக செய்வது என்பதை அந்த கலசம் நிறுவதில் இருந்து பூரணாகுதி வரையிலேயும் அதற்கு பின்னாலேயும் நாடி சந்தான நிகழ்ச்சி எல்லாம் செய்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை செய்முறையாக செய்து காட்டுவார்கள். அப்படி அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அந்த கடைசி நாள் வந்து தீக்கை வழிபாடும் நடைபெறும். தீக்கை செய்கிற நிகழ்ச்சி. ஏன்னால் வெளியில சென்று இந்த மாதிரி திருமணம், புதுமனைப்பு விழா போன்ற வழிபாடுகள் செய்கிற அன்பர்கள் கட்டாயம் ஆன்மார்த்தமாக தன்னுடைய ஆன்ம நலத்துக்காக குறைந்த நிலையில சமய தீக்கையாவது பெற்றுக்கொண்டு அந்த வழிபாட்டை செய்துட்டு தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அது ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலே பூசை செய்கிற அன்பர்கள் அப்படி பெறாமலே செய்வதை நானே பார்த்திருக்கிறேன். ஏன் கோயிலே கூட அப்படி இருக்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய பிழை. ஆனால் அப்படி நாம் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த பயிற்சியில கலந்து கொள்ள நண்பர்களுக்கு, விசேட தீக்கை சமய தீக்கை பெறாத நண்பர்களுக்கு சமய தீக்கை செய்து வைத்து அந்த வழிபாடு நிறைவு பெறும். அந்த வகையில அதற்கு இடம் கொடுப்பதற்காக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அருமையான இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருநாவுக்கரசருடைய விழா, சித்திரை சதயம், வைகாசி மூலத்தில் ஞானசம்பந்தர் விழா, அதுக்கப்புறம் ஆடி சுவாதியில சுந்தரர் விழா, மாணிக்கவாசர் விழா நம்முடைய சிவடியாற்று நடத்துகிறார்கள். இந்த 4 நிகழ்ச்சிகளுக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கிற மக்கள், குறிப்பாக நம்முடைய சங்கரலிங்கம் அவர்கள் அதற்காக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பல ஆண்டு காலமாக அவர்கள் தொண்டு செய்து வருகிறார்கள். இப்பொழுது அவருடைய திருமகனார் மறைமலை நாயகம் அவர்கள் அதற்கு துணையாக இருக்கிறார். இப்பொழுது நம்ம முருகன் அவர்களும் இதற்கு துணையாக இருக்கிறார். இன்னும் பல இளைஞர்கள் அதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் ஏதோ அழகரடிகள் தொடங்கி வைத்தார், அதை என்னுடைய தந்தையார் பின்பற்றி நடத்தினார். தந்தையாரிடத்தின் அன்பின் காரணமாக, அவரிடத்தில் தீங்கை பெற்றதன் காரணமாக எளியேனும் செய்து வருகின்றேன். எனக்கும் 73 வயதாகிறது. ஆனால் என் காலம் வரை நான் கட்டாயம் துணை இருந்து செய்வேன். ஆனால் எனக்கு பின்னால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சிலராவது முன்வந்தால் தான் இதை நடத்த முடியும். இந்த எந்தெந்த ஊர்ல நம்ம நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த ஊர் மக்கள் அதற்கு ரொம்ப துணையாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு 4-5 பேராவது கட்டாயம் ரொம்ப துணையாக இருந்தால் நடத்த முடியும். சங்கரலிங்கம் போல எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் செய்கின்ற ஒரு சூழல் அமைய வேண்டும். அப்படி அமைவதற்கான ஒரு நல்ல சூழலை இங்கே உருவாக்க வேண்டும் என்று கருதி கொண்டு இந்த இளைஞர்களை எல்லாம் பாராட்டி, இன்னும் மேலும் பல இளைஞர்கள் இதற்கு முன்வர வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இப்படி பல வகையாலும் துணையாக இருக்கிற நம்முடைய அன்பர் சங்கரலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்துக் கொண்டு, நேற்றிலிருந்து தொடங்கி இந்த முற்றோதல் நிகழ்ச்சிகளை நேற்று காலையில தொடங்கி இன்று மாலையில நிறைவு செய்திருக்கிற அருமை அண்ணா அருளரசு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாக தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை வருகை தந்த உங்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்து, இப்பொழுது மாவீரன் ஒளிப்படக்கூட அந்த தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நம்முடைய சங்கரலிங்கம் அவர்கள் அவருக்கு ஆடை போட்டி சிறப்பிக்கிறார். இப்படி பல எல்லா நிகழ்ச்சிகளிலும் வந்து அவர்கள் இது போல செய்து இதை ஒளிபரப்பி நல்ல புகழை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பொன்னிட்டநாத பெருமானுடைய பெருங்கருணை வேண்டி அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பொன்னாடை செலுத்தப்படுகிறது. நலமே சூழ்க, இல்லத்தில் இறையருள் நிறைக, இன்பமே எந்நாளும் தழைத்தோங்குக. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகிற அன்பர்கள் தங்குவதற்கான இடத்தை அவங்க அப்பா காலத்திலிருந்து, கலிகாஜலம் ஐயா காலத்திலிருந்து தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். நம்முடைய குமரேசன் அப்படி தொடர்ந்து செய்து வருகிறார். அவருக்கு இப்பொழுது நம்முடைய கன்னியப்பன் அவர்கள் ஆடை போட்டு சிறப்பு செய்கிறார். இன்றைக்கு கூட இருக்கிற அன்பர்கள்ல இரவு பயணம் செய்ய முடியாத அன்பர்கள் அந்த ராஜமஹால்ல தங்கி நாளை காலையில வசதிக்கு ஏற்ப புறப்படலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து ஒலி அமைப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிவகுமார் அவர்களுக்கு இப்பொழுது ஆடை போட்டு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய மறைமலை நாயகம் அவர்களுக்கு ஆடை போட்டு சிறப்பு செய்கிறார். அடுத்து இன்றைக்கு இரவு உணவு நமக்கெல்லாம் அளிக்க இருக்கிற
கன்னியப்பன் அவருடைய வாழ்க்கை துணை நலம் மல்லிகா கன்னியப்பன் அவர்களுக்கு மல்லிகா ஒளியரசு அவர்கள் விண்ணப்ப மாலை ஆடை போட்டு சிறப்பு செய்கிறார்கள். வாமா. தென்னாடுடைய சிவனே போற்றே, நாட்டவர்க்கும் இறைவா போற்றே, ஏகம்பத்துரையந்தாய் போற்றே, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றே, குவளை கண்ணே கோரங்காண்க அவளுந்தானும் உடனே காண்க உலை வரும் ஒருவரை போற்றி போற்றியே, உமை சிவை அம்பிகை போற்றி போற்றியே, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லோரும் கொஞ்சம் எழுந்து அந்த அகல் விளக்கு வைப்பதற்கு துணை செய்ய வேண்டும். இந்த ஜோதி வழிபாடு நடைபெறுகிற போது நம்முடைய ஓதுவாமூர்த்தி அம்மையார் அவர்கள் முதல்ல அந்த கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலை என்ற பாடலின் முதல் பாடலும் நிறைவு பாடலும் பாட வேண்டும். அதனை தொடர்ந்து காதலாகி கசிந்திருப்பதை நிறைவாக சுத்தாங்கமாக பாடி சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல்லூர் பெருமணம் பாட்டுமையாய் தீர சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டரே நல்லூர் பெருமணம் மேயனம் பானே நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்த பெரும் பதநல்லூர் பெருமணத்தானே உறும் பொருளாய் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இலரே. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான் மலர் வாழ்வது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நெக்குள்ளார்வம் மிக பெருகி நிறைந்து பக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்க பாடகரால் தகுவிப்பது நக்கண்ணாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவரையும் சோழால் நயம்பந்தோத வல்லார் தம்மை நன்னினால் நியமந்தார் நினைவார்க்கு இனியான் வெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே கொள்வாரே நன்மைகள்
விரகிடர் என்பதால் விஞ்சை வேண்ட சூசி நகருமா இங்க இருக்குமா பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நம்முடைய நால்வர் விழாவிலும் அந்தந்த மூர்த்திகளுக்கு மிகச்சிறப்பான முறையில் ரொம்ப அழகாக பார்ப்பதற்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக அலங்காரம் செய்து சிறப்பு செய்பவர் நம்முடைய ஞானஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஆடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் பார்த்து வாங்கம்மா, பார்த்து வாங்க.
நண்பர்களே, எல்லோரும் இப்போது நம்ம சிற்றுண்டி வழங்கப்படும். நம்முடைய மல்லிகா கன்னியப்பன் அவர்கள் நல்லாக நடைபெற இருக்கிறது. எல்லோரும் அது உணவை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள், அதாவது பயணிக்க இன்னைக்கு இரவே பயணிக்க வாய்ப்பில்லாதவர்கள் ராஜமஹாலில் தங்கி நாளை காலை வாய்ப்புக்கு ஏற்ப செல்லலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆடி சுவாதி விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் ஜூலை மாதம் தேதி அறிவிக்கப்படும் அந்த தமிழ் வழிபாட்டு பயிற்சி வகுப்பில் அன்பர்கள் கலந்து கொள்ளலாம் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிதம்பரம்.